ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் குழந்தைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லையா? அப்போ நம்ம உடனடியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை. யூபிஐ டிரான்சாக்ஷனில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. வித்தவுட் பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணுன்ற மாதிரி நாமளே லிமிட் செட் பண்ணி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் நீங்கள் இந்த கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ பேடிஎம்லையோ யூஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இதான் யூபிஐ சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த யூபிஐ சர்க்கிள் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்பில் அது அப்டேட் ஆகிருக்கு. அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத் யூபிஐ டிரான்சாக்ஷனில் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஒரு ஆப் இது. இந்த ஆப் மூலமாக நாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சர்க்கிள், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி பிள்ளை உங்கள் குழந்தைகளுக்கு இந்த யூபிஐ சர்க்கிள் மூலமாக ஒரு லிமிட் செட் பண்ணி நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பசங்களும் அந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களும் இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணணும். சேம் ஆப் யூஸ் பண்ண தான் ஒர்க் ஆகும். இந்த யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த யூபிஐ சர்க்கிளை நம்ம கிளிக் பண்ணணும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணோன்னே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஆட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த ஆட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்கேன் கியூஆர் கோட் ஆர் இஎம்ஐ என்டர் த யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட கியூஆர் கோடை என்டர் பண்ணலாம், அப்படின்னா என்டர் யூபிஐ ஐடி டைப் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கூகுள் பே ட்ரை பண்ணி பார்த்தேன். கூகுள் பேயில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணாக்கா அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா என்டர் த யூபிஐ நம்பர் கேட்குது. உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணி பார்த்தோன்னே ப்ளீஸ் என்ஷூர் மேக் யூ ஷுர் த செகண்டரி மெம்பர் பிஎம்ஹெச்ஐ அந்த ஆப்பை யூஸ் பண்ணலை, அதனால் போகாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தோன்னே எனக்கு ஆக்சஸ்ஸு கொடுத்துடுச்சு. ஸ்பெண்ட் வித் லிமிட் அப்ரூவ்டு எவ்ரி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஸ்பெண்ட் வித் லிமிட் கொடுத்துருக்கான். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பசங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 5,000 வரைக்கும் லிமிட் செட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் மேக்ஸிமம் லிமிட்டு 15,000 கொடுத்துருக்காங்க. டேட் இந்த மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த பிஎம்ஐ, அதாவது எந்த பேங்க்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை கொடுத்துட்டு ப்ரொசீட்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போயிடும். இது செகண்ட் மொபைலு. அந்த மொபைலில் இருக்கிற யூபிஐ சர்க்கிளில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அது இன்னொரு மொபைலு இப்போ என் பையனு வச்சுக்கலாம். என் பையனுக்கான யூபிஐ சர்க்கிளுக்கான மொபைல் இது. அந்த மொபைல் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆகிருக்கும். ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிசீவ்டு ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி டேட்டில் உங்களுக்கு அப்ரூவலுக்காக அக்செப்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் டைம் ஓடின்னு இருக்கும். அக்செப்ட் டிக்ளைன் இருக்கும். நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். அக்செப்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆமாம், டேர்ம் அண்ட் கண்டிஷனல் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அது ஓகே கொடுத்தோன்னே கன்ஃபார்ம்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே அந்த பிஎம்எஸ்பிஐ அந்த பிஹெச்எம்ஐ அந்த ஆப்போட இந்த ஆப்பும் லிங்க் ஆகிடும், அக்செப்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யுவர் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. உங்களோட லிமிட்டை 5,000 தான் கொடுத்துருக்காங்க. டேட் எண்டு டேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 31 வரைக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துட்டேன். அது ரெக்வஸ்ட்டு போயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலன்னா நம்ம என்னோடய யூபிஐ சர்க்கிளில் ஓப்பன் பண்ணோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவரோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம். அவர் வேணான்னாக்கா நீங்கள் அந்த நம்பரை உங்கள் பையனை வேணான்னு நினைக்கிறீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனே டெலீட் பண்ணிடலாம். அவருக்கு அந்த லிமிட்டு போயிடும். இப்போ அவர் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒரு ₹1 ஒருத்தருக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுப்போமே. அந்த மொபைல் மூலமாக ₹1 அனுப்புகிறாரு. அந்த ₹1 டைப் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிடுறாரு. யாருக்கு அனுப்பணுமோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது ₹1 டைப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் செலக்ட் பேங்க்னு கேட்டிருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேங்க் இருக்குது. நீங்கள் பேங்க் இல்லைனாலும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த பிஹெச்எம்ஐ அந்த ஆப்போட யூபிஐ ஐடி லிங்க் இருக்கும். ரெக்வஸ்ட்டு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலுக்கு என்னோடய மொபைலுக்கு அது ரெக்வஸ்ட்டு வந்துடும். இது மாதிரி ₹1 அனுப்பணும்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அந்த ஓடிபி நான் தான் போடணும். நான் போட்ட உடனே அக்செப்ட் கொடுத்த உடனே சென்ட் கொடுத்த உடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் அவரோட மொபைலில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மணி யாருக்கு அனுப்பணும்னு நினச்சாரோ அவர் சென்ட் பண்ணிட்டார். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க பேரண்ட் கண்ட்ரோல் ஆப் மாதிரி தான்.
இதுதான் ஃபுல் ப்ரொசீஜரு. யூபிஐ சர்க்கிள் மூலமாக ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி உங்கள் குழந்தைங்களோட பணம் பரிவர்த்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளோ மாதம் செலவு பண்ணணும், உங்கள் பசங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது பேக்கெட் மணி மாதிரி நம்ம கொடுக்குறதோ, இல்லை பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே ஓப்பன் பண்ணி கொடுக்கறத விட இது பெஸ்ட்டு மெத்தடு. ஒரு 5 minutes to 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா நீங்களே அவங்களுக்கு லிமிட் செட் பண்ணி கொடுத்துடலாம். ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டு கேட்கும். அவங்க என்னென்ன பேமெண்ட் பண்ணாலும் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டு கேட்கும். அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றத நாமளே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க என்ற எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இந்த யூபிஐ சர்க்கிள் வந்து கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஹெச்ஏஐஎம்மில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் கூகுள் பே ஃபோன்பேயில் எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகும். அதுக்கான வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.